இப்போ நீங்க கால் பண்ணி நீங்க பேசுனீங்க அப்படின்றது தான் பிரஸ் மீட்ல சொன்னாங்களே. இந்த ஆமா. பொண்ணு தான் ஃபுல்லா பேசும் அப்படின்னு. அந்த ஃபால்ஸ் அலிகேஷன் எப்படி வச்சாங்க? நான் வந்து ஃபுல்லா பேசினேன்னு சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் நான் வந்து அவர் வந்து கட் பண்ணியிருப்பேன். உங்க பொண்டாட்டி மேல கை வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அவர் வந்து கட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுச்சு. அது பொய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது அது பொய் இல்ல. அது உண்மதான். அவர் மறந்துட்டாரான்னு தெரியல கதிரோன் பாலு வந்து. கோமால இருந்தாரான்னு தெரியல எனக்கு வந்து. இல்ல தூங்கிட்டு இருந்தாரான்னு தெரியல. நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லும்போதே இந்த மாரி நடந்திருக்குன்னு சொல்லி தான் சொன்னேன். "இரு ஃபோன வைங்க. நானு ஷாஜி கிட்ட பேசிட்டு வரேன்னு" சொன்னாரு. பேசிட்டு வந்து என்கிட்ட இதான் சொன்னாரு. "அம்மா நான் அவர்ட்ட பேசிட்டேன். அ அவரும் இனிமே உன்ன ஒர்க்குக்கு கூப்பிட மாட்டாரு. நீயும் வந்து இனிமே ஒர்க்குக்கு போகாத" அப்படின்னு தான் சொன்னாரு. அப்ப அவர் அந்த வார்த்தைய என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. நீங்க நைட் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்களாமே. ஷாஜி என்கிட்ட சொன்னாரு. ஏன் சொல்லல? கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்கலாமே ஷாஜி வந்து. நான் சங்கீதாவும் நானும் நைட்லாம் பேசிட்டு இருந்தோம். இந்த பாருங்க ப்ரூஃபு. அவங்க பொய் சொல்றாங்க. சரி ப்ரூஃப் இல்லன்னா கூட அவர் வெர்பலா சொல்லியிருக்கலாம்ல. அந்த பொண்ணு என்கிட்ட பேசிட்டு இருந்தது நைட்லாம். சொல்லலையே. அப்ப கதிரோன் பாலுக்கு மட்டும் எப்படி ப்ரூஃப் வந்தது என்னன்னு தெரியல. ப்ரூவ் பண்ணட்டும் அவரு.